நான் என்ன சொல்கிறேன், என்ன ஒன்றா குழப்பட்டோம். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எப்படா மாற்றி போடுவோம், எப்படா போய் வீடியோ உசுன்னு மூச்சு விடுவோம், சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்து நிற்குது. எங்கள் அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காத்து நிற்குது. அது மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் காத்துன்னு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இது யார் படை? இது யார் படை? இது யார் படை? தளபதியாரின் படை. இதை எந்த கொம்பனாலையும் சும்மா அப்படி கூட தள்ள முடியாது. ஆட்ட வேணா அசைக்க வேணாம், சும்மா அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது. அப்படியே நிற்போம், கும்பல் கும்பலாக நிற்போம். கும்பல் கும்பலாக நின்று உங்களை கும்பல் கும்பலாக பேக்கப் பண்ணிடுவோம். கும்பல் கும்பலாக பேக்கப் பண்ணிடுவோம். அதுதான் உண்மை. இப்போதான் சூரகம் சம்மாரம் முடிஞ்சிச்சு. அடுத்து எனக்கு ஒரு கீதையில் ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் வருது. அண்ணா அடிமதி குத்தா சொல்லிடுறேன். நல்ல விஷயம் தானே. பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுக்ஷுதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. இது என்ன கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது. அக்கிரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி விரித்தாடுகின்றதோ அங்கே யுகம் யுகமாக அந்த அக்கிரமக்காரர்களை அழிக்க, அதர்மத்தை அழிக்க, நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன். இப்போ அதான் நடந்துனுக்குது. இந்த காலத்து கிருஷ்ண பரமாத்மா என் தளபதி தான், என் தளபதி தான். அதுதான். அதனால மக்களே விழிப்பா இருங்க. இந்த எஸ்ஆர் பத்தியா கவலையே படாதீங்கம்மா, விழிப்பா இருங்க. செத்து பந்தெல்லாம் பிடிச்சி இழுங்க, காலி பந்தெல்லாம் பிடிச்சி ஒரே அமுக்குங்க. ஓட்டு நம்ம பிஎல்ஓ இருக்காங்கல்ல, நம்ம பகுதியிலே போட்டிருப்பாங்க.